16th அன்னைக்கு எங்கேயுமே புதும் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஏஆர் முருகதாஸ் சார், அப்புறம் 20th Century ஃபாக்ஸ்னு ஹாலிவுட்டில் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தமிழில் ஃபஸ்ட் டைம் ஃபாக்ஸ் ஸ்டார் ஸ்டுடியோஸ் அப்படின்னு ஒரு படம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. இந்த படம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் வந்து சரவணன். இதுதான் அவரோட ஃபஸ்ட் மூவி. படம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியாது, ஏன்னா அவ்வளோ அழகாக எடுத்திருப்பார். லைக் ஷார்ட்ஸ், அப்புறம் வந்து அந்த ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து எதுவுமே ஃபஸ்ட் படத்தோட டைரக்டர் அப்படின்ற மாதிரி தெரியாது. இந்த படம் கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து இதில் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமும் இந்த படத்தில் இருக்குது, ஒரு பெரிய சஸ்பென்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட ஹிட்டுக்கு எந்த ஒரு தடவும் இல்லைன்னு நினைக்கிறேன். படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சத்யா. அவர் இந்த படத்தில் 4 சாங் பண்ணியிருக்காங்க, ஒரு பெட் சாங் இருக்குது. எனக்கும் அஞ்சலிக்கும் 2 சாங், சர்வான் அனன்யாக்கு 2 சாங் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எல்லாமே படத்துக்கேற்ற சாங்காக இருக்கும். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சாங் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், நான் உங்கள் அஞ்சலி பேசுகிறேன். கலக்கல் சினிமா.com வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். எங்கேயும் எப்போதும் படத்தில் வந்து நான் ஒரு லீட் ரோல் நடிச்சிருக்கேன். ஜெயோட பேரா நடிச்சிருக்கேன். போஸ்டர்ஸ் பார்த்தாலும் எல்லாருக்குமே தெரியும் அது. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து எனக்கு நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய படம் பண்ணுறோம், பட் வந்து ஒரு சில படம் வந்து இது வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு படம் வந்து எங்கேயுமே போதும். மியூசிக் வைஸும் சரி, எல்லாருக்குமே வந்து ஆல்ரெடி ஹிட்டாக வந்து எல்லாருக்குமே ரீச் ஆன ஒரு ஆல்பம் இருக்குது. அப்புறம் படத்தோட கேமராமேன் வேல்ராஜ் சார், ஃபேபுலஸ் கேமராமேன், அதை பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. பட் இந்த படத்தில் வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து அவர் கேமரா ஒர்க் வந்து இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதனால படத்தோட இன்னொரு ப்ளஸ் சொன்னால், முருகதாஸ் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு. அவரோட டைரக்டர் வெஞ்சருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதை விட ஜாஸ்தியாக இந்த படத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. பிகாஸ் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஹிட் ஆகணுன்றதுக்காக. அதுக்காக தான் வந்து ஸ்டோரி செலக்ட் பண்ணும்போதும் சரி, படத்தோட ஆர்டிஸ்ட், படத்தோட சீக்வன்ஸ், படத்தோட சாங்ஸ் எல்லாமே வந்து அவர் இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. அண்ட் சரவணன் சார் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டராக வந்து இந்த படத்தில் அறிமுகமாகறாங்க. குட் ஒர்க்கர்ன்னு சொல்லலாம், ஹார்ட் ஒர்க்கர்ன்னு சொல்லலாம். ஏன்னா சீன் பை சீன் நாங்கள் கூட ரெஸ்ட் எடுப்போம், பட் அவர் வந்து லைக் எவ்ரி டைம் வந்து இந்த சீன் இப்படி இருக்கும், இந்த சீன் இப்படி இருக்கும், இது பேசும்போது கூட அந்த சீன் பற்றி பேசிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர். அவருக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது தமிழ் சினிமாவில். இந்த படத்தோட மியூசிக் வந்து சத்யா அப்படின்ற ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக். ஏன்னா வந்து அவர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறாரு. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மியூசிக். ஏன்னா ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். லைக் வந்து சொட்ட சொட்ட நிறைய வைத்தா இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொமான்டிக் மியூசிக் அந்த சாங்க்கு. அப்புறம் வந்து மாசமா வந்து ஒரு கமர்ஷியல் மியூசிக். உன் பேரே தெரியாது சாங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து 5 சாங்ஸுமே வேறு மாதிரி இருக்கும். மியூசிக் வந்து படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆர்ஆரும் சரி, அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போது இட்ஸ் ஃபேபுலஸ். மியூசிக் மட்டுமே பேசும் அந்த கிளைமேக்ஸில். இட்ஸ் a குட் திங். இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். அண்ட் இந்த டீம் பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஜெய், அஞ்சலி, சரவணன், அனன்யா, இந்த 4 பேர் காஸ்டிங்க்கு ஒரு பட்ஜெட் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை மீறின பட்ஜெட் இந்த கதைக்கு தேவைப்பட்டது. ஒரு டைரக்டர் ப்ரொடியூசராக இருந்ததுனால இது வந்து காஸ்டிங்க்கு இந்த ஸ்டார் வேல்யூக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு பார்க்கக்கூடாது, இந்த ஸ்கிரிப்டுக்கு இவ்வளோ செலவு தேவைப்படுது அப்படின்னு அலாட் பண்ணாங்க. அது அந்த விதத்தில் ரொம்ப ஒரு டைரக்டரே ப்ரொடியூசராக இருந்தது ப்ளஸ்ஸாக இருந்தது. சாங்ஸு சத்யா வந்து 5 சாங்ஸுமே வெரைட்டியாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. நெட்டு, ரேடியோஸ், எஃப்எம் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர்ஸோட கமெண்ட்ஸ் சாங்க்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு ஹிட்டை பார்த்துட்டோம். என்னென்னா ஆடியோ ஹிட் ஆயிடுச்சு. அதுவே எங்களுக்கு பாதி ஹிட்டான ஃபீல் இருக்குது. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. முருகதாஸ் சார் மொத்த படம் பார்த்துட்டு சொன்னார், நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது நான் ஹாப்பியாக இருந்தேன், இப்போ படம் பார்த்துட்டு டபுள் ஹாப்பியானார். ஏன்னா நீங்கள் சொன்னதை விட ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஜெய், அஞ்சலி, சரவணன், அனன்யா, இந்த 4 பேரை சுற்றி தான் கதை நடக்குது. இந்த 4 பேர் மட்டும் கிடையாது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வரவங்க கூட படம் முடிஞ்சு வரும்போது அந்த ஒரு சீன் வந்த 2 சீன் வந்த கேரக்டரை கூட பற்றி கூட பேசுவாங்க. ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி டிசைன் பண்ணியிருக்கோம். ஷூட்டிங்ஸ் வந்து நான் வந்து
80 நாள் சொல்லியிருந்தேன். இது வந்து கார்ப்பரேட் கம்பெனிங்கிறதுனால ஒவ்வொரு நாளுமே நம்ம என்ன பண்ணுறோங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க, நமக்கு இன்டிமேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் 80 டேஸ் சொன்னேன், 77 டேஸில் படத்தை முடிச்சு கொடுத்தோம். அதனால் ப்ரொடியூசர் பயங்கர ஹாப்பியாக இருந்தார். சொன்ன பட்ஜெட்டில் கரெக்டாக படம் முடிச்சு கொடுத்ததில் அவங்களுக்கு இன்னும் ஹாப்பி. கதை வந்து சென்னை, திருச்சி இந்த 2 லொக்கேஷனில் தான் நடக்குது. எல்லாமே லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்கோம். சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபாக்ஸ் ஸ்டுடியோஸ் அவதார், டைட்டானிக் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணவங்க. நம்ம வந்து அந்த படங்கள்லாம் அப்படி அண்ணாந்து பார்ப்போம் ஹாலிவுட்டில் அப்படின்ட்டு. அந்த பேனருக்கு நம்ம படம் பண்ணுங்கும்போது பயமாக இருந்தது. இன்னொன்று பொறுப்புணர்ச்சி ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அவர் 3 லாங்குவேஜ்லேயுமே ஹிட் படம் கொடுத்தவர். அவர் ஃபஸ்ட் டைம் பேனர் ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இந்த 2 பேனருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த எக்ஸ்பெக்டேஷனை எந்த விதத்துலையும் இந்த படம் குறைக்காது. அதுக்கு கரெக்டான படமாக இருக்கும். வணக்கம். ஃபஸ்ட்டு அடிக்கடி மீட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து சரவணன் டைரக்டர் வந்து இந்த படத்தோட கதை சொல்லும்போது, என்னோட அசிஸ்டன்ட் அப்படிங்கிறத மீறி அவர் வந்து இந்த கதை சொல்லும்போது எனக்கு பிடிச்ச முதல் விஷயம் வந்து, இன்னைக்கு வந்து பேப்பர் திறந்தா நடந்துட்டு இருக்கிற ஒரு நிறைய விபத்துகள் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்காக இருக்கும். அதுவும் கடந்த இந்த ஒரு வருடமாக பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் வந்து பேப்பரில் பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் வந்து, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குங்கும் போது அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவும் இருந்தது. ஏன்னு சொல்லப்போனால் ஒரு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு 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 சிக்னலில் வெயிட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பேருக்கு பொறுமை இல்லை. அப்புறம் வந்து சீக்கிரமாக போயிடணும், சீக்கிரமாக ஒரு ஒரு அதிகபட்சம் போகணும்னா ஒரு வேகமாக போகிறதுக்கும் ஸ்லோவாக போகிறதுக்கும் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த வேகமாக போகிறதுல ஒரு சின்ன கவனப்பிழை, ஒரு ஒரு சின்ன கவனக்குறைவுனால பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விபத்து நடந்தது. அந்த விபத்துனால ஒருத்தர் பண்ற ஒரு சின்ன கவனக்குறைவுனால பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற யாரோ ஒரு ஆளுக்கு வந்து ஏதோ ஒரு பாதிப்பு நடந்து அதன் மூலமா அவங்களுடைய குடும்பங்கள் ஒரு 50 வருஷமா ஒரு 50 வருஷம் அந்த ஒரு செகண்ட் நடக்கிற ஒரு தப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் யாரோ ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஆக்சிடென்ட்டா பார்க்க முடியல. அதுக்கு பின்னாடி இருக்கிற அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷம் நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு வேதனையா இருக்கும். இந்த ஸ்கிரீன் பிளேல அவர் பண்ண ஒரு விஷயம் வந்து அந்த வில்லன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு 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 விதியா கொண்டு வந்திருக்காரு. விதி மதியால் வெல்லலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. விதியால கூட வெல்லலாம். இன்னொரு விதி வந்து ரூல்ஸ். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா எதுவுமே தப்பு நடக்காது. இந்த கதையில வந்து அந்த ஒரு கிரிப் கொண்டு வந்திருக்காரு. வில்லன் யாருமே கிடையாது. ஆனா நம்ம டெய்லி பார்க்க போற எங்கேயோ நடக்க போற ஒரு விஷயம் தான் வந்து வில்லனா உருவகப்படுத்தியிருக்காரு. அதை பார்க்கும்போது சினிமாவில் எத்தனையோ வில்லன் வந்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு இயற்கையை வந்து வில்லனா கொண்டு வரும்போது படம் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பக்குன்னு ஒரு பயம் வந்துட்டு இருக்கும். இது வந்து த்ரோட் ஃபிலிம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஏன் பர்சனலா என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்போ என்னுடைய நண்பர் டைரக்டர் திருப்பதி சாமி உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளராக இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தப்போ வரைக்கும் தெரியும், எப்பயுமே ஏதாவது வேர்ல்டு பிலிமை பத்தியும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தியும் பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு சினிமா தியேட்டர்ல போய் ஒரு பிளாக்ல போய் டிக்கெட் எடுத்தா கூட என்னங்க இவ்வளவு ரேட் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். அது பரவாயில்லைங்க, நான் விகடன்ல அதை எழுதி போட்டேன்னா அந்த பணத்தை நான் அங்க வாங்கிடுவேன்னு சொல்லுவாரு. ஸோ அவ்வளவு ஒரு ஆக்டிவான ஒரு ரொம்ப சின்ன வயசுல எனக்கெல்லாம் முன்னாடி டைரக்டர் ஆனாரு, இயக்குனர் ஆகி அவரு ஒரு சாலை விபத்துல தான் இங்க சென்னையில தான் இறந்தாரு. அவர் வந்து ஒரு விடியகாலை 4 மணிக்கு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு அவர் கடைசியா மீட் பண்ண 10 பேர்ல நானும் ஒருத்தன் அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ வந்து செல்போன் எல்லாம் கிடையாது. அதனால ரொம்ப தூரம் நடந்து போய் ஹைதராபாத்ல இருந்தப்போ ரொம்ப தூரம் நடந்து போய் வீட்டுக்கு போன் பண்ணி அப்பா அம்மாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுவாரு. பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி எங்க அப்பா அம்மாவை பாத்துக்கங்கன்னு சொல்லுவாரு. வீட்டுக்கு ஒரே பையன். சடனா அவரு இல்லைன்னும் போது அதுக்கப்புறம் என்னால எதுவுமே நினைச்சு பார்க்க முடியல. ஸோ அதை வந்து ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ள பண்ணி அவர் ஒரு கதையா சொல்லும் போது இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வேணுங்கிறது
வியாபார நோக்கமாகவும் ஃபுல்லா ஆடியன்ஸுக்கு நல்ல ரீச் ஆகிற ஒரு படமா, ஒரு நல்ல தரமான ஒரு படமா எடுத்திருக்காரு. படம் பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பா அது ஃபீல் ஆகும். அந்த ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே த்ரோட்டா பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி, 4 நாளைக்கு முன்னாடி நடந்த சாலை விபத்து கூட, ஒருவேளை இந்த படம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா அதை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா ஒருவேளை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதான். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இது நல்ல ஒரு என்டர்டெய்னராகவும், அதே சமயத்துல இதனால ஏதாவது கொஞ்சம், இப்போ வீட்டுல இருந்து நம்ம வெளியில போகும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்களே, பார்த்து பாப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஃப்ரெண்டுங்களை இருந்தா டேக் கேர்னுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்காரு. நிச்சயமா வந்து படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு. நிச்சயமா வந்து எல்லாருக்குமே, உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். உங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் என்னைக்கும் எங்களுக்கும் எங்க டீமுக்கும் தேவை. நன்றி. எங்கேயும் எப்போதும் இதில் வந்து மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. 5 சாங்குமே மெலடி பேஸில் தான் பண்ணியிருக்கோம். ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்குது. ஸ்கிரிப்ட் வைஸ் எல்லாமே ரொம்ப எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். 16th ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பிகாஸ் முருகதாஸ் சார் இஸ் ப்ரொடியூசிங் his first film, and அதுவும் Sarvanan and 20th Century Fox, and we've done a wonderful film, honest film, and இப்போ வரைக்கும், I mean, nobody has touched this point in Indian cinema, and we made an honest attempt, so I'm sure you'll enjoy the film. So please go and watch Engeyum Eppodhum in theaters on 16th, and please kill piracy. Thank you.